சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இன்றைய வெலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கிறது. தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்க முழுமையான ஆதரவு, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் உறுதி என்கிறவாறு. அதாவது தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என தமிழ் பேசும் 6 கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார் என்கிறவாறு அவரின் புகைப்படத்துடன் கூடிய செய்தி இன்றைய வெலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கிறது. அதேபோல அடுத்ததாக பெலாலி விமான நிலையத்திற்கு காணி சுபீகரிக்க முயற்சி, காணி உரிமையாளர்களுடனான கலந்துரையாடலில் குழப்பம் என்கிறவாறு இன்னும் ஒரு செய்தி. நேற்றைய அகழ்வில் 4 எண்புக்கூடுகள் செம்மணியில் அடையாளம் என்கிறவாறு இன்னும் ஒரு செய்தி. செம்மணி மனித புதிகுழியில் புதிதாக 4 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள என்கிறவாறு அதன் புகைப்படத்துடன் கூடிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அடுத்ததாக காரைநகரில் விபத்து, குடும்பஸ்தர் மரணம். யாழ்ப்பாணம் காரைநகரில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்று இலங்கை விஜயம் என்கிறவாறு இன்னும் ஒரு செய்தி. உதயநிதி கைதாகி விடுதலை. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று காலை தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்கிறவாறு அவரின் புகைப்படத்துடன் கூடிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நிரந்தர அரசியல் தீர்வு அவசியம், இந்திய உயர்ஸ்தானிகரிடம் தமிழ் பேசும் கட்சிகள் வலியுறுத்து என்கிறவாறின் ஒரு செய்தி. குட்டிமணி தங்கத்துறையின் சிலை அமைப்பதற்கு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் மீண்டும் தடை என்கிறவாறு மற்றும் ஒரு செய்தி. வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்க உறுப்பினர்களான குட்டிமணி தங்கத்துறை இருவரின் நினைவாக சிலை நிறுவுவதற்கு இன்று புதன்கிழமை வரை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மன்னாரில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது. மன்னார் தாழ்வுப்பாடி கிராமத்தில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சீரற்ற வானிலை, புலமை பரிசில், உயர்தர பரீட்சைகள் தொடர்பாக இன்று விசேட கலந்துரையாடல். நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை என்பன தொடர்பாக இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இவ்வாறாக இன்றைய வெலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகள் அமைந்து காணப்படுகின்றன. அதேபோல அடுத்ததாக சிறுவனுக்கு அதிக கட்டணம். யாழில் தனியார் பேருந்து நடத்துனருக்கு 1 வார பணித்தடை என்கிறவாறின் ஒரு செய்தி. வடமராட்சி கிழக்கு தனியார் போக்குவரத்து சங்கத்திற்கு உட்பட்ட நடத்துனர் ஒருவர் 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவன் ஒருவனுக்கு முழு ஆளுக்கான பணம் அறவீடு செய்ததற்காக 1 வார பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த உந்துருளிகளுக்கு தனிப்பாதை. நாட்டில் மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பாக வீதி விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் இலங்கை முழுவதும் உள்ள முக்கிய வீதிகளில் மோட்டார் சைக்கிள்களுக்கென பிரத்யேக பாதைகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. சீரற்ற வானிலையால் 6 பேர் உயிரிழப்பு, 1 மாயம். சப்ரகமுவ மாகாணம் மற்றும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களில் தொடர்ந்து நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல அடுத்ததாக 87,000 கடந்த டெங்கு நோயாளர்கள் என்கிறவாறு இன்னும் ஒரு செய்தி. கடந்த ஆண்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 87,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதன்படி நேற்று முன்தின நிலவரப்படி நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 86,947 உயர்ந்துள்ளதாக அந்த பிரிவு கூறியுள்ளதாக செய்தி காணப்படுகிறது. அதேபோல அடுத்ததாக 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் ஜனாதிபதி தலைமையில் ஆராய்வு என்கிறவாறு ஒரு செய்தி. மூலிகை மருத்துவ கண்காட்சியும் மருத்துவ பரிசோதனையும். வெலிகாமம் மேற்கு பிரதேச செயலக ஆயுர்வேத பாதுகாப்பு சபையினால் நடத்தப்படும் மூலிகை மருத்துவ கண்காட்சியும் மருத்துவ பரிசோதனை முகாமும் ஆயுர்வேத பாதுகாப்பு சபை தலைவர் வெற்றிவேல் சக்திவேல் தலைமையில் நாளை 9 மணி முதல் தொல்புரம் சிவபூமி முதியோர் இல்லத்தில் நடைபெறும் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல அடுத்ததாக நெல்லூர் கந்தன் ஆலய வளைவு திறப்பை முன்னிட்டு வீதி தடை. நெல்லூர் கந்தசுவாமி ஆலய வடக்கு வாசல் வளைவு காண்பிய விரிப்பு நிகழ்வு நாளை 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026
தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ளதால் நிர்மாண நிறைவு பணிகளுக்காகவும் திறப்பு விழா நிகழ்வுக்காகவும் இன்று புதன்கிழமை அதிகாலை முதல் வியாழக்கிழமை மதியம் வரை தற்காலிகமாக வீதிகள் தடை செய்யப்பட உள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை பிள்ளையானுக்கு விளக்கமறியல் என்கிறவாறு ஒரு செய்தி. இவ்வாறாக இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய உள்நாட்டு செய்திகள் அமைந்து காணப்படுகின்றன. இத்துடன் இன்றைய நாளுக்கான பத்திரிகை கண்ணோட்டமும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய பத்திரிகை கண்ணோட்டத்துடன் இணைந்திருங்கள்.